உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். மம்மி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாலினி வெரச போ. சும்மா தொண பேசாம வாமா. ஏண்டி வெரசா போன்னு சொன்னா என்னடி யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்க? என்னடி பதிலே சொல்லாம ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஐயோ அது இல்லம்மா, இப்போ வண்டி பஞ்சர் ஆக போதுமா. என்னது? அது வந்து வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுமா. பஞ்சர் ஆயிடுச்சுமா. ஏய், என்னடி இப்படி சொல்ற? நான் என்னமா பண்றது, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நீ வீட்டுக்கு போமா, நான் போய் அவங்கள கோயிலுக்கு கூட்டு போறேன். சிங்கிளா போனா வண்டி ஆடாது, பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். என்னடி சொல்ற? எப்படி உன்னை தனியா அனுப்புறது? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா கத்துவாரு. அவங்கள சரியா உபசரிக்காத மாதிரி இருக்கும்னு அப்பா நினைக்க மாட்டாங்க? அதெல்லாம் நினைக்க மாட்டாகம்மா, நான் பேசிக்கிறேன். நான் போய் அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறேன். நீ நடந்து வீட்டுக்கு போயிடு. இல்லடி மா, போமா. அவங்க பைபாஸ் வந்துட்டாங்கன்னு சொன்னல, அப்புறம் லேட் ஆக போகுது. நான் கிளம்புறேன், நீ பார்த்து வீட்டுக்கு போ. அப்பாடா, சமாளிச்சிட்டோண்டா சாமி. சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போ. சரிம்மா, பார்த்து போ. இந்த பக்கமா நடந்து இம்புட்டு தூரம் வீட்டுக்கு போறதுக்கு அந்த பக்கமா நடந்து கோயிலுக்கே போயிரலாமே. இப்ப வந்துருவாக. எப்படியோ அம்மாவை கழட்டி விட்டாச்சு. பெக்காலி ஆத்தா, எப்படியாவது இவங்க எல்லாரும் கிளம்பி போற வரைக்கும் என்னையும் சுந்தரியும் காப்பாத்தி விட்டுறாத்தா. டிரைவர் வண்டியை நிப்பாட்டுங்க. சரிங்க மேடம். மம்மி இருங்க. நான் தான் மாலினி. முருகன் அங்கிள் பொண்ணு தானே? ஆமா, அப்பா அம்மா வேலையா இருக்காக, அதே நான் வந்தேன். ஓ அப்படியா, பரவாயில்ல.
நீங்க வந்திருக்கீங்களே அதுவே போதும். ம், நான் கூட வரணும்னு அவசியம் இல்ல போல இருக்கே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அது இல்ல, வழி சொல்றதுக்கு ஒரு ஆளை கூடவே கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. யார சொல்றீங்க? உங்க பின்னாடி நிக்கறாங்களே அவங்களதான். பாவி மாலினி மாட்டி விட பாக்குறாளே. ஆ, நான்? என்ன சொல்றீங்க? இல்ல, அவங்கள பார்த்தா இங்கிட்டு இருக்கவங்க மாட்டுக்கு தெரியுது. எங்க ஊர் பக்கத்துக்காரவங்களையே தேடி பிடிச்சு கூட்டு வந்திருக்கீங்களே, அப்புறம் நான் எதுக்குன்னு கேட்டேன். என்ன கலெக்டர்மா, நீயும் இவங்கள மாதிரி பேசுற? அ, உனக்கு இந்த ஊர் பக்கம் தானா? ஆ அ, மதுரை பக்கத்து இருக்க எல்லாருமே இதே மாட்டுக்கு தான் பேசுவாங்க மேடம். அது என்னது கலெக்டர் அம்மா? இவங்க கலெக்டருக்கு படிச்சிட்டு இருக்காங்க. அதனால இவங்களை எங்க ஆபீஸ்ல எல்லாருமே கலெக்டர்மான் தான் கூப்பிடுவோம். ம். இவங்க என்னோட பர்சனல் செக்ரட்டரி. இவங்க பேரு சுந்தரி. ஐயையோ, உங்க பர்சனல் செக்ரட்டரியா? என்ன சொல்றீங்க? ஆமா. அம்புட்டு பெரிய பதவியில இருக்காங்களா? ஐயோ, மன்னிச்சிருங்க சுந்தரி மேடம். ம், ம். சரி, கோயிலுக்கு போலாமா? கோயில் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. நம்ம உங்க கார்லயே போயிடலாம். ஏன் வண்டி இங்கனே இருக்கட்டும். இது என்ன கோவில்? ஆ, இது ஊர் எல்லை கோயில். நாம போக வேண்டிய கோயில் வேற. ம், சரி வாங்க போலாம். ம். ஆ. ஏன் பிள்ளை சும்மா இருக்க மாட்டேன், போட்டு போ, கொடுக்குறேன். போ, போய்க்கிட்டே இரு. டிரைவர் போலாம். சரிங்க மேடம். ஏன் மாலினி என்னை பார்த்தா இந்த ஊர்க்காரி மாட்டுக்கு இருக்குதுன்னு சொல்ற? ஆமா, நீ இந்த ஊர்க்காரி தானே, அதான் சொன்னேன். ஏய், என்னை போட்டு கொடுக்க பாக்குறியா நீ? சேச்ச, நான் போட்டு கொடுக்கறதா இருந்தா தெளிவா போட்டு கொடுத்திருப்பேன். இப்படி எல்லாம் சூசகமா பேசி போட்டு கொடுத்திருக்க மாட்டேன். அடி, உன்னைய மேடம், ஆ? நீங்க இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்ல இதுக்கு முன்னாடியே வந்திருக்கீங்களா? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட் டைம் மம்மி மட்டும் தான் தனியா வந்தாங்க. அப்படியா மேடம்? யா. அடியே, என்ன மிரட்டுறியா? நானே பயந்து போயிருக்கேன். சரி சரி, அப்படியெல்லாம் உன்னை மாட்டி விட்டுருவனா? ஆமா, நீ கலெக்டர் அம்மாவா? ஆமா, அங்க எல்லாரும் என்னை அப்படிதான் கூப்பிடுவாங்க. என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலல. இன்னும் எனக்கு கோவம் போகவே இல்லை தெரியுமா? எம்பிட்டு பெரிய வேலை அவங்க பர்சனல் செக்ரட்டரிங்கிறது. மாமா மேலேயும் எனக்கு கோவம் இருக்குதே. ஆனா நீ இவ்ளோ பெரிய வேலையில இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? நீ இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஏய் ப்ளீஸ் டி மாலினி, அவங்க அப்ப சென்னைக்கு வந்தப்ப கூட திரும்பவும் அன்னைக்கு நைட்டே கோயம்புத்தூர் போற மாட்டுக்கு தான் வந்தாங்க. அம்பிட்டு பிஸியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சரி சரி, மாமாவை பத்தி இங்க எதுவும் பேச வேணாம். கோயிலுக்குள்ள வந்தாச்சு. ரொம்ப நேரம் அவங்கள விட்டுட்டு நம்ம ஒன்னா இருந்தா அனு மேடத்துக்கு டவுட் வந்துரும். சீக்கிரமா போகலாம். சரி ம், வா. ஏய், ஏய், சரிதான். மல்லி விழக்கூடாதுன்னு வேண்டிக்க மாலினி. மல்லி விழுந்துச்சு, இங்கே இருந்து ஒரு வாரம் தங்குற மாட்டுக்கு ஆயிடும். அப்புறம் சமாளிக்கிறது முடியாத காரியமாயிடும். பயப்படாத, மல்லி விழாது. அப்படிதான் மாலினி நானும் ஆசைப்படுறேன். அதுக்கு ஆத்தா வழி காட்டணுமே. பெக்காலியாத்தா என்ன நினைச்சிருக்காலோ எனக்கு தெரியாது. ஆனாலும் மல்லி விழாது. அது எப்படி அம்பட்டு உறுதியா சொல்றவ? ஏன்னா
2 பொட்டலத்திலயும் அரளிய கட்டி வச்சிருக்கிறவளே நான் தான். காட்டு. பாத்தியா? ம்? ஆமா. எப்படி? பாத்துட்டு போறாங்க. வச்சிரு ஆ, வச்சிரு. குடு குடு குடு. வா போலாம். ஐயோ, இப்ப பூசாரி வேற சமாளிக்கணுமே. எப்படி சமாளிக்க போறோம்? நீ அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். தேவையில்லாத எக்ஸ்பிரஷனை முகத்துல காட்டி நீயே உன்னை காட்டி கொடுக்காம இருந்தா போதும். ம்? நான் சிரிக்கிற இடத்துல நீயும் சிரிச்சுக்க, நான் அமைதியா இருக்க இடத்துல நீயும் அமைதியா இருந்துக்கோ. புரிஞ்சுதா? பயந்து வருது மாலினி. எனக்கே பயமா தான் இருக்கு. இதெல்லாம் அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம தொலைஞ்சோம். மேற்கொண்டு பயமுறுத்தாத மாலினி. என்ன 2 பேரும் ரொம்ப நேரமா ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஒன்னும் இல்ல, இந்த ஸ்தல வரலாறு பத்தி கேட்டாக, அத சொன்னேன். ஓ, எங்களுக்கும் சொல்லுங்களேன். சொல்லலாமே சொல்லலாமே. அது என்னன்னா, இதோ பூசாரி வந்துட்டாக. வாங்கம்மா. ஆ. நீ எப்பமா வந்த? இன்னைக்கு காலையில தான். அப்படியா? வள்ளியம்மா சௌக்கியமா? ரொம்ப சௌக்கியம். மேல படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே, படிக்கிறியா? படிப்பெல்லாம் எப்படி போகுது? அதுக்கு என்ன, அமக்கலமா போகுது. நீ இப்படி வாயாடிக்கிட்டே தான் இருப்பியா? எல்லா கேள்விக்கும் மத்தவங்கள பேச விடாம நீயே பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. வாயுள்ள புல்ல தானே பழைக்கும். நான் வாயுள்ள புல்ல அதான் பேசிட்டு இருக்கேன். ஆத்தா மாட்டுக்க பேசாம இருந்தா என்னையும் சாமியா உட்கார வச்சு தலையில பச்சை தண்ணிய ஊத்தி நடுங்க வச்சு போட்டீங்கன்னா ஒன்னு ஆத்தாவா நினைச்சுப்பாங்களாக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ சாமி, இப்ப பேசிட்டே இருக்கிறது நீங்க தான். அவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. வாங்கம்மா. நீங்க சீக்கிரம் பூஜை நடத்துங்க. பூஜை முடிஞ்சதும் சாமிக்கு பூ போட்டு ஒரு நல்ல காரியத்துக்கு உத்தரவு கேட்கணும். ஆ, சரிம்மா. இந்தாங்க, உங்க கையால கொடுங்க. சாமி, பூ போட்டு பாருங்க. சரிம்மா, குடு. அப்பா எல்லா விவரமும் சொன்னாரு, பாத்துருவோமா? இவர் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாரு. பூஜை முடிஞ்சதும் பூ போட்டு பார்க்கலாம். நல்லா வேண்டிக்கோங்க. நம்ம வெக்காளியாத்தா சக்தி வாய்ந்தவ. ஓம் சக்தியே போற்றி, ஓம் வெக்காளி ஆத்தாவே போற்றி, ஓம் உறவுக்கும் உறவானவளே போற்றி, ஓம் உள்ள மலர் உவந்தவளே போற்றி. அம்மா தாயே, நான் உன்னை தேடி வந்துட்டேன். எனக்கும் என் மகளுக்கும் எது நல்லதோ அதை செய்மா. ஓம் மணமாசை துடைப்பாய் போற்றி, ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றி, ஓம் ககனவெளி ஆனாய் போற்றி, ஓம் புற்றாகி வந்தவளே போற்றி. கண்டிப்பா அரளி தானே? ஆமா, அப்படியே ஊருக்கு போயிடுவ. கவலைப்படாத. சாமிய வேண்டிக்கோ, உன் புருஷன் சீக்கிரமா வரணுண்டு. என்ன புள்ள, உன் புருஷன் மரியாதை இல்லாம மாமாண்டு சொல்லு. ஆமாமா, அவங்கள ஒத்த வார்த்தை சொன்ன பொறுக்க மாட்டியே. ஆனா அவங்க பண்ற எல்லாத்தையும் பொறுத்துக்கிறவ.
சரி சரி, மாமா வரணும். ம். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிபுனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர்பெரு விருந்தே பணியே நினைவொருவரனின் பத்மபாதம் பணிந்த பின்னே ஆதித்தன் அம்புலி அங்கே குபேரன் அமிர்தம் பொன் ஓதிர் பிரமன் புராரி முராரி புதியமணி காதிர் பொற்படை கந்தன் கணபதி கிரமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் செய்யலையே ஓம் வெக்காளி ஆத்தாவே போற்றி போற்றி. ஆரத்தி எடுத்துக்கங்க. நீ எடுத்துக்கமா, எடுத்துக்கமா. பூ போட்டு பார்த்துடலாமா சாமி? சாமி சொல்றத வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். இது இப்ப பாத்துடலாமா? நீ பயப்படாம இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓம் சக்தி பராசக்தி வெக்காளி ஆத்தாவே போற்றி. ஓம் சக்தி. ஓம் மந்திரத்தாயே போற்றி. ஓம் பிணி தவிர்த்திடுவாய் போற்றி. ஓம் பிறவினோய் அறுப்பாய் போற்றி. ஓம் மாயவன் தங்கியே போற்றி. ஓம் திருபுரத்தாளே போற்றி. ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றி. ஓம் வினையலாம் திருப்பாய் போற்றி. ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றி. ஓம் மக்களை காப்பாய் போற்றி. ஓம் மனநோயை தவிர்ப்பாய் போற்றி. ஓம் எத்திசையும் ஆனாய் போற்றி. ஓம் உருக்கமே ஒளியே போற்றி. நாதமே நலமே போற்றி. ஓம் உயர்நெறி தருவாய் போற்றி. ஐயோ, சுந்தரி அம்மா வராக. என்ன பண்றது? என்ன பண்றது? ஐயோ, இப்ப என்ன பண்றது புள்ள? முதல்ல அம்மா கண்ணுல படாம எங்கேயாவது போய் மறைவா இரு, அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, என்னடி? இரு சும்மா. என்னாச்சு கலெக்டர்மா? ஏன் இப்படி இரும்புற? தண்ணி குடி. தண்ணி கார்ல இருக்கு மேடம், நான் போய் குடிச்சிட்டு வரேன் மேடம். இரு கலெக்டர்மா, இதோ பூ எடுத்துடலாம், ஒரு 2 நிமிஷம். என்னாச்சு மேடம்? இவங்களுக்கு பலமா இருமல் வருது, இவங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வரட்டும். ஆத்தா என்ன முடிவு பண்ணிருக்கான்னு வந்து தெரிஞ்சுக்கட்டும். சரி, நீ போயிட்டு வா. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. மாட்டின. ஐயோ, இப்ப நான் எங்க போறதுன்னு தெரியலையே.
லக்ஷ்மி அக்கா வரமாட்டாங்கன்றதானே மாலினி சொன்னா. ஐயோ இப்ப எப்படி வந்தாங்க? வெக்காலியாத்தா 10 நிமிஷம் லக்ஷ்மி அக்கா கண்ணுல இருந்து தப்பிக்கவே இப்படி பதைக்குதே. 10 நாள் ஊர்ல தங்கணும், நம்ம பயந்தே செத்துருவோம். நல்ல வேலை மாலினி பூ கட்டி எடுத்துட்டு வந்தா. எப்படியும் அரளி போதே வரும். ஆத்தா இப்படி பண்றதுக்கு என்னையும் மாலினி நீதான் மன்னிக்கணும். மன்னிச்சுக்கோ ஆத்தா. வேற எந்த சோதனையும் கொடுத்து போடாத ஆத்தா. உனக்கு கண் நிறைய கும்பிட கூட முடியாம ஓடி வந்துட்டேன் ஆத்தா. யார் கண்ணிலையும் சிக்காம நல்லபடியா என்ன ஊருக்கு அனுப்பி வச்சுடா ஆத்தா. ஏன் சுந்தரி அங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா?